நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாமும் நமக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏழை விதவை அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன் என்றும் தெரிந்தும், அவன் மனுஷனுக்கு பயப்படாதவன் என்று தெரிந்தும் தினந்தோறும் போய் அவனை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? அல்லேலூயா. அதுபோல நாமும் கூட தினந்தோறும் தேவனிடத்தில் நாம் போய் நாம் விடாப்பிடியாக ஜெபம் பண்ணி, அந்த விதவை தாயை போல விடாப்பிடியாக ஜெபம் பண்ணி ஜெபத்திற்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க அதை?